தமிழகம் எங்கே செல்கிறது இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியிலே? ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயலாகத்தான் இந்த திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு ஒரு ஊடகவியலாளர் கடுமையான முறையிலே ஒரு திமுக எம்எல்ஏவினால் பழனியாண்டி என்பவரால் தாக்கப்பட்டிருக்கிறார். அவரால் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரிந்தும் கூட அவர் மீது இன்றளவிலும் கூட எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை இந்த திமுக அரசு. இதற்கு காரணம் என்ன? மக்களை அவர்கள் இளிச்சவாயர்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னை யார் என்ன செய்ய முடியும், தன்னுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு குண்டர்கள் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இது ஜனநாயகத்தின் குரலை நெரிக்கக்கூடிய ஒரு வன்மமான ஒரு செயல். திமுகவோட அல்லக்கைகள் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. கள்ள மௌனம் சாதிக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு சட்டவிரோதமா நடந்துட்டு இருக்கிற ஒரு கல்குவாரிய போய் அவர் வீடியோ எடுத்து அதை போடுறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ஊடகவியலாளரை அவர் தைரியமா தாக்குறாரு. அப்ப இவருக்கு என்ன, நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது. தமிழக மக்களை சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த கேடுகட்ட இந்த திமுக அரசிலே தனி மனிதன் மட்டுமல்லாமல் ஊடகவியலாளர்களும் கருத்து சுதந்திரத்தை சுதந்திரமாக சொல்ல விடாமல் தடுத்து அவர்களின் குரல் வலையை நெரிக்கும் இந்த திமுக அரசுக்கு நாமெல்லாம் நல்ல பாடம் புகட்ட வேண்டும். இந்த பழனியாண்டியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.